தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை, குறிப்பாக சோழ வள நாடு, சோறுடைத்த நாடு என்று சொல்லக்கூடிய தஞ்சை நெற்களஞ்சியம் வாழ் தமிழ் மக்கள், அந்த நெற்களஞ்சியத்திலே ஆயிரம் ஆண்டுகள் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார் என்று நம்முடைய அறிவுலக பேராசான் திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளுக்கு இலக்கணமாக வாழக்கூடிய வேளாண் பெருங்குடி தமிழ் மக்கள் எங்களையெல்லாம், அதாவது ஒட்டுமொத்த நெற்களஞ்சியம் மட்டுமல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கும் இன்றைக்கு தலைமை பொறுப்பு ஏற்றிருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ச ஜோசப் விஜய் அவர்களுக்கும், அவர் தலைமையின் கீழ் இயங்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களுக்கும், தமிழ்நாட்டு மக்கள் நலன் சார்ந்து குரல் கொடுத்து பாடுபட்டு போராடி வரக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் எங்களுடைய எரிதனல் வாயிலாக இன்றைக்கு பகர இருக்கிற செய்தி என்ன என்று சொன்னால், இன்றைக்கு மிகப்பெரிய பேராபத்தை ஏற்படுத்தக்கூடிய, பூதாகரமாக எழுந்து நிற்கக்கூடிய ஏறக்குறைய 60 ஆண்டு கால காவிரி சிக்கலில் இன்றைக்கு மிகப்பெரிய சிக்கலாக கர்நாடகம் வாழ் மக்களின் துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய சிவக்குமார் அவர்கள் அண்மையிலே வெளிப்படுத்திய செய்தி பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு. என்ன செய்தி என்று சொன்னால், கர்நாடக துணை முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார் 2 நாட்களுக்கு முன்னால், மேகதாது அணை திட்டத்தை அடிக்கல் நாட்டி தொடங்க போகிறோம் என்று. இந்த மேகதாது அணை திட்டம் என்பது ஏறக்குறைய 900 கோடி ரூபாய் என்று மதிப்பிட்டிருக்கிறார்கள். ஏறக்குறைய 69 டிஎம்சி தண்ணீரை அங்கே தேக்க முடியும் என்று கர்நாடக அரசு திட்டமிடுகிறது. நமக்கு என்ன இதிலே சிக்கல் என்று சொன்னால், மேகதாது என்கின்ற இடத்திலே அணை கட்டிவிட்டால் 900 கோடி என்கிறார்கள், தொடக்கத்தில் 600 கோடி என்றார்கள், பிறகு 300 கோடி உயர்ந்து விட்டது, முடிவாக 3000 கோடி கூட செலவு செய்வார்கள். 69 டிஎம்சி என்று சொல்கிறார்கள். ஆனால் ஏறக்குறை 80 டிஎம்சி தண்ணீர் கொள்ளளவு கொண்ட அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அணையை, அதாவது நம்முடைய மேட்டூர் அணைக்கு நிகரான அணையை அங்கே கட்டி விடுவார்கள். இதை தடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அண்மையிலே உச்சநீதிமன்றம் சொன்ன கருத்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்கிறது. மேகதாது திட்டத்திற்கு எதிரான நம்முடைய குரல்கள் அங்கே உச்சநீதிமன்றத்திலே சரியாக ஒழிக்கப்படவில்லை. என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழ் மக்களும், இது ஏதோ நெற்களஞ்சிய பகுதி சிக்கல், தஞ்சை மாவட்ட சிக்கல், திருவாரூர் மாவட்ட சிக்கல், மயிலாடுதுறை மாவட்ட சிக்கல் என்று பார்க்காமல் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் சிக்கலாக இதை நாம் பார்க்க வேண்டும். சரி, அப்படியானால் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், தமிழ்நாட்டிலே 60 ஆண்டு காலமாக 27 முறை பேச்சுரை, பிறகு சட்ட போராட்டம், ஏறக்குறைய 45 ஆண்டுகள சட்ட போராட்டம், 2007 இறுதி தீர்ப்பு, 2011 மறுபடி உச்சநீதிமன்ற தீர்ப்பு, பிறகு இப்படி எத்தனையோ சிக்கல் சொல்லிக்கொண்டே போகலாம், அதற்கு நேரமில்லை, எல்லோருக்கும் தெரியும். ஒரே ஒரு சிக்கல் தான், அந்த சிக்கலுக்கு தீர்வு கண்டால் மேகதாது அணை திட்டத்தை தடுத்து நிறுத்த முடியும். 2018 ஆண்டு உச்சநீதிமன்றம் நமக்கு தமிழ்நாட்டிற்கு 6 டிஎம்சி தண்ணீரை திறக்க வேண்டும் என்று உத்தரவிட்ட போது, இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் தான் அன்றைக்கும் சித்தாராமையா, அவர் சொன்னார், மொத்தத்திலே எங்களிடம் 9 டிஎம்சி தண்ணீர் தான் இருக்கிறது, எனவே 6 டிஎம்சி தண்ணீரை நாங்கள் தமிழ்நாட்டிற்கு திறக்க இயலாது என்றார். எவருமே கண்டுகொள்ளவில்லை. நான் அப்பொழுது நாம் தமிழர் இயக்கத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளராக இருந்தேன். எவருக்கும் தெரியாமல்
தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழ் சீமான் அவர்களுக்கு கூட சொல்லாமல் நான் ஒரு கமுக்க பயணத்தை மேற்கொண்டு கிருஷ்ணராஜசாகர் அணை, ஹேரங்கி அணை, ஹேமாவதி அணை, கபினி அணை, மேகதாது பகுதி இங்கெல்லாம் சென்று ஏறக்குறைய 4 நாட்கள் சுற்றுப்பயணம் செய்து கமுக்கமாக அந்த அணைகளை எல்லாம் உள்ளே போய் சென்று பார்த்துவிட்டு வந்து சென்னையிலே சொன்னேன். சீமானை வைத்து சொல்ல வேண்டும் என்று எண்ணித்தான் போனேன். சீமானுக்கு நான் கர்நாடகம், அதாவது குறிப்பாக காவிரி உருவாகின்ற குடகு பகுதிகளுக்கும் சென்றதில் அவருக்கு உடன்பாடு இல்லை. அந்த அடிப்படையிலே வேறு வழி இல்லாமல் நானே ஊடக நண்பர்களிடம் பல்வேறு சூழல்களில் செய்திகளை பதிவு செய்தேன். ஹேரங்கி அணையில் மட்டும்தான் தண்ணீர் இல்லை, கிருஷ்ணராஜசாகரில் 10 டிஎம்சிக்கு மேலே தண்ணி இருக்கிறது, ஹேமாவதி அணையில் 8 டிஎம்சிக்கு மேலே தண்ணி இருக்கிறது, கபினி அணை நிறைந்திருக்கிறது. கபினி அணை 19 டிஎம்சி என்று கர்நாடக அரசு சொல்லுகிறது. ஆனால் 24 டிஎம்சி தண்ணீர் கொள்ளளவு கொண்ட அணை. ஹேரங்கி அணை தண்ணி இல்லை, ஆனால் 6 டிஎம்சி என்று சொல்லுகிறது கர்நாடக அரசு. ஆனால் 8 டிஎம்சி கொண்ட கொள்ளளவு கொண்ட அணை ஹேரங்கி அணை. அதே போல ஹேமாவதி அணை 24 டிஎம்சி என்று சொல்கிறார்கள். ஆனால் 32 டிஎம்சிக்கு மேலே தண்ணீர் தேக்கக்கூடிய அளவுக்கு அந்த அணை மிகப்பெரிய அணையாக இருக்கிறது. மொத்தத்தில் சீதாராமையா பச்சையாக போய் சொன்னார். நான் பார்த்து விட்டு வந்து ஏறக்குறைய 30 டிஎம்சி தண்ணி இருக்குன்னு சொன்னேன். யாரு காலையும் விழல. அதுதான் அடிக்கடி நான் சொல்வதே போல ஏழை சொல் அம்பலம் வேறாது என்கின்ற நிலைதான். சீமானே கண்டுகொள்ளவில்லை. நான் எந்த கட்சியில் இணைந்து எவர் தலைமையை ஏற்றுக்கொண்டிருக்கிறோனோ அந்த தலைமையை அதை கண்டுகொள்ளவில்லை. ஒரு பிரபலமான ஒரு இதழிலே முதன்மை இடம் கொடுத்து 4 பக்கம் செய்தி என்னுடைய நேர்காணல், அதாவது பேட்டி போட்டிருக்கிறார்கள். அந்த இதழ் வந்த அன்னைக்கு, மிகப்பெரிய இதழ், அந்த இதழ் வந்த அன்னைக்கு செந்தமிழர் சீமானை பார்த்து அந்த இதழை கையில் கொடுத்தேன். என்ன செய்தி என்று சொல்லவில்லை, அவர் என்ன செய்கிறார் என்று பார்ப்போம் என்று கையில் கொடுத்தேன். அந்த இதழை புரட்டி கொண்டே இருந்தார். என்னுடைய செய்தி வந்தவுடனே ஒட்டுமொத்தம் முடிவு பக்கத்தில் வச்சுட்டார். இதில் படிக்கவில்லை. இதுதான் தலைவர்களுடைய நிலையாக இருக்கிறது. சரி, இருக்கட்டும், நான் செய்திக்கு வருகிறேன். இந்த குடகு பகுதி என்பது காவிரி உருவாகிற அந்த பகுதி, குடகு மாநிலம் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதி மொழிவழி மாநிலம் பிரிகின்ற பொழுது தமிழ்நாட்டோடு சேர வேண்டும் என்றுதான் குடகு வாழ் மக்கள் முடிவு செய்தார்கள், கோரிக்கை வைத்தார்கள். ஆனால் தமிழ்நாடு அதை ஏற்கவில்லை. பெருந்தலைவர் காமராஜருடைய வரலாற்று பிழைகளில் இது பெரும் பிழை. அன்றைக்கு இருந்த அமைச்சர் சி சுப்பிரமணியம், நெடுந்தொலைவு இருக்கிறது குடகு, அங்கே மலைவாழ் மக்கள், அவர்களை கட்டிக்கொண்டு நாம் அழ முடியாது, அவர்களுக்கு தேவையான நிதி வருமானம் அங்கே இல்லை, நாம் தான் கொட்டி அழ வேண்டும், எனவே வேண்டாம் என்றார். அதே போல கர்நாடக முதலமைச்சர் அனுமந்தராவும் அதை பற்றி கவலைப்படவில்லை. ஆனால் அந்த நேரத்திலே விழித்து கொண்ட கண்ணம்பாடி அணை என்று சொல்லக்கூடிய கிருஷ்ணராஜசாகர் அணையை வடிவமைத்து கட்டிய 106 அகவை வரைக்கும் வாழ்ந்த நம்முடைய விஸ்வேஸ்வர ஐயர், அவர் போய் அந்த மைசூர் மாநில முதலமைச்சர் அனுமந்தையாவை சந்தித்து குடகை மைசூர் மாகாணத்தோடு சேர்த்து விடுங்கள், நான் ஒருங்கிணைந்த சென்னை மாகாணத்தின் தலைமை பொறியாளராக வேலை பார்த்திருக்கிறேன், தஞ்சை மாவட்டம் முழுவதும் சுற்றி இருக்கிறேன், நம்முடையிலிருந்து போகிற தண்ணீர் அங்கே நெற்களஞ்சியமாக நெல் விளைந்து கொளிக்கிறது, செழிக்கிறது, நாம் அந்த குடகு பகுதியை மைசூரோடு இணைத்து கொண்டால் தேவையான இடங்களிலே அணைகளை கட்டி தண்ணீரை தேக்கி கர்நாடகத்தின், அதாவது மைசூர் மாகாணத்தின் வேளாண்மை பெருக்க முடியும், லட்சக்கணக்கான கன்னட மக்களுக்கு வேளாண்மை தொழில் கொடுக்க முடியும் என்று சொல்லி அப்படி விழிப்புணர்வு ஏற்படுத்தி குடகு பகுதி அங்கே சேர்ந்தது. விடுதலை பெற்ற இந்தியாவினுடைய முதல் படை தளபதி மார்ஷல் கரியப்பாவிடம் கேட்டார்கள், குடகு பகுதி
மைசூரோடு சேர வேண்டுமா, தமிழ்நாட்டோடு சேர வேண்டுமா என்று அவர் சொன்னார். என்னுடைய கொடவா மொழிக்கு எழுத்துகள் கிடையாது. நான் கல்வி கற்றது தமிழ் வழியிலே கல்வி கற்றேன். கொடவா மொழிக்கு தாய் தமிழ்தான். எனவே நான் தமிழ்நாட்டோடு சேர்வதைத்தான் விரும்புகிறேன் என்று சொன்னார். இரண்டாவது படை தளபதி ஃபீல்டு மார்ஷல் திம்மையா பாகிஸ்தான் போரின் போது 1.5 லட்சம் பாகிஸ்தான் படைவீரர்களை கைது செய்து சிறை பிடித்தவர். அவரிடம் கேட்டார்கள். அவர் சொன்னார், மார்ஷல் கரியப்பா கருத்தை நான் வழிமொழிகிறேன் சொன்னார். தமிழர்கள் விழித்துக் கொள்ளவில்லை. குடகு மைசூரோடு சேர்ந்தது. பிறகு 1967 வரை இந்த திராவிடம் ஆட்சிபிடம் ஏறும் வரை எந்த சிக்கலும் இல்லை. ஒரே ஒரு முறை கர்நாடக மாநில முதலமைச்சர் நிஜலிங்கப்பா அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக பின்னால் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களால் நியமிக்கப்பட்ட போது அதற்கு முன்பு பெருந்தலைவர் காமராஜர் அணுகி ஹேமாவதியிலே ஒரு அணை கட்ட உங்கள் அனுமதி தேவை என்று சொன்னார். ஆனால் குடகுவை பறிகொடுத்திருந்தாலும் அந்த நேரத்தில் காங்கிரஸ்காரராக இருந்து கர்நாடக முதல்வராக இவற்றை ஒப்புதல் கேட்ட நிஜலிங்கப்பாவிற்கு சொன்னார். பெருந்தலைவர் காமராஜர் சொன்னார், 1924 ஆண்டு உடன்படிக்கைப்படி நீங்களும் நில்லுங்க, நானும் நிற்கிறேன், எங்கேயும் அணை கட்டக்கூடாதுன்னு என்று சொல்லிவிட்டார். பெருந்தலைவர் சொல்லுக்கு அவ்வளவு மரியாதை உண்டு அந்த காலத்திலே. எனவே பெருந்தலைவரிடம் அனுமதி கேட்க வந்த கர்நாடக முதலமைச்சர் நிஜலிங்கப்பா பேசாமல் திரும்பி சென்றார். ஆனால் 67 அண்ணா முதலமைச்சர் ஆனார். 68 கர்நாடக முதலமைச்சராக இருந்த ஒருவர் அங்கே ஹேமாவதி அணை கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டிவிட்டார். ஆனால் சட்டமன்றத்தில் சில கேள்விகள் எழுப்புகிறார்கள். அன்றைக்கு நீர்வளத்துறை, அதாவது பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த மறைந்த திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஐயா கலைஞர் அவர்கள், ஹேமாவதி அணை கிருஷ்ணராஜ சாகருக்கு மேலே கட்டப்படுகிறது, ஆகையினாலே அந்த அணை கட்டுவதனால் தமிழ்நாட்டிற்கு எந்த இழப்பும் இல்லை என்று சட்டப்பேரவையில் பதிவு செய்தார். நிலைமை என்னானது? ஹேமாவதி அணை கட்டப்பட்டது, ஹேரங்கி அணை கட்டப்பட்டது, கபினி அணையும் கட்டப்பட்டது. கபினி ஆறு என்பது கேரளாவிலே உருவாகி கர்நாடகத்தின் வழியாக கிருஷ்ணராஜ சாகர் என்று சொல்லப்படுகிற கண்ணம்பாடி அணைக்கு தொடர்பில்லாமல் காவிரி ஆறோடு இணைகிற ஒரு ஆறு. ஆக கபினியிலையும் அணை கட்டிவிட்டார்கள். சிக்கல் வலுத்து விட்டது. பிறகு சட்ட போராட்டம் எல்லாம் உங்களுக்கு தெரியும், அவற்றை விவரிக்க வேண்டியதில்லை. ஆனால் ஒரே ஒரு நடவடிக்கையை இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கிற திராவிட கட்சிகள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரிதான், திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரிதான், இந்த திராவிட கட்சிகள் 2 கட்சிகளும் செய்த வரலாற்று பிழையை திருத்த வேண்டுமெனால் தமிழக வெற்றி கழகம் அரசு, அதனுடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் ஒரு திடமான நடவடிக்கை எடுக்க வேண்டும். நான் மேகதாது அணைக்கு சென்று வந்தவன், நேரில் பார்த்து வந்தவன். அங்கே எந்த இடத்தில் அணை கட்ட வேண்டும் என்று சொல்கிறாரோ அந்த இடத்திலிருந்து 500 மீட்டர் தொலைவிலே தமிழ்நாட்டு மக்களுக்கு சொந்தமான முனியன் கோவில் இருக்கிறது. அந்த முனியன் கோவில் இருக்கிறது எல்லை வரையறை செய்யப்படவில்லை. 1956 அவ்வளவு திட்டவட்டமாக தெளிவாக ஆந்திராவிலும் எல்லை வரையறை செய்யப்படவில்லை, கர்நாடகாவிலும் எல்லை வரையறை செய்யப்படவில்லை, கேரளாவிலும் எல்லை வரையறை செய்யப்படவில்லை. சில பகுதிகள் அளவிட முடியாமல் கிடக்கின்றன. இன்றைக்கு ஒரே தீர்வு, கர்நாடகத்தின் மேகதாது அணை திட்டத்தை தடுத்து நிறுத்த வேண்டுமெனால் உச்ச நீதிமன்றத்தை நம்பி பயனில்லை, ஒன்றிய அரசை நம்பி பயனில்லை. ஒரே தீர்மானம், தமிழ்நாடு சட்டப்பேரவை சிறப்பு கூட்டத்தை கூட்டி மேகதாது என்கின்ற இடம் தமிழ்நாட்டின் பிரிக்க முடியாத பகுதி என்று அறிவித்துவிட வேண்டும். அறிவித்துவிட்டு தமிழ்நாட்டு காவல்துறையை கொண்டு மேகதாது அணையிலே பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கு நிறுத்தினால் இந்த மேகதாது அணை திட்டம் என்று சொல்லக்கூடிய நெற்களஞ்சியத்தை பாலைவனமாக்கும் திட்டம் என்று சொல்லக்கூடிய நம்முடைய தமிழ்நாடு விவசாய சங்கங்களின்
கூட்டமைப்பு தலைவர் மதிப்பிற்குரிய அண்ணன் PR பாண்டியன் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார், தொடர்ந்து போராடி வருகிறார். இப்பொழுது கூட மேகதாது பகுதிக்கு நுழைவேன் என்று திட்டமிட்டு உழவர்களை திரட்டி வருகிறார். அவரை அழைத்து பேச வேண்டும். அதன் ஊடாக கர்நாடக அரசை தடுத்து நிறுத்தப்பட வேண்டும், அச்சப்பட வைக்க வேண்டும் என்றால் கொடவா தேசிய கவுன்சில் தலைவர் வழக்குரைஞர் நாட்சப்பாவை அழைத்து நம்முடைய புனித சார்ஜ் கோட்டையிலே முதலமைச்சர் 10 நிமிடம் பேசினால் பதறி துடித்து விடுவார்கள், அணை திட்டத்தை கைவிடுவார்கள். இதை தவிர வேறு எந்த வழியும் இல்லை. எனவே நான் மீண்டும் சொல்கிறேன், திராவிட கழகங்கள், திமுக, அனைத்து இந்திய அண்ணா திமுக அரசுகள் செய்த வரலாற்று பிழையை திருத்த வேண்டுமானால், ஏன் பெருந்தலைவர் காமராஜர் தலைமையிலான காங்கிரஸ் அரசு 1956 செய்த வரலாற்று பிழையை திருத்த வேண்டுமானால் ஒரே வழி, மேகதாது தமிழ்நாட்டின் பிரிக்க முடியாத பகுதி என்று தமிழக வெற்றிக் கழக அரசு, மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் உடனடியாக சட்டப்பேரவை கூட்டி அனைத்து கட்சிகளின் ஆதரவோடு தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும். இல்லையே சொல்ல விரும்பவில்லை. நன்றி, வணக்கம்.